ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக வரும். வெயிட் கெயின் வந்து 2 விதம் சொல்லுவேன். ஒன்று கொழுக்கொழுன்னு இருக்கிறது சொல்லுவேன், இன்னொன்று வந்து போன் வெயிட் சொல்லுவேன். என்னோட பாப்பா போன் வெயிட்ல இருப்பாங்க. பட் சில பாப்பாங்களுக்கு வந்து போன் வெயிட்டாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து பாப்பா கொழுக்கொழுன்னு இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். அப்படி ஆசையாக இருந்ததுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே நான் 2 ஸ்பூன் உளுந்து 3 பாதாம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா 2 பாதாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பேபி எப்படி வெயிட் கெயின் ஆகணும்னு நீங்கள் நெட்டில் போட்டாலே ஃபர்ஸ்ட் வர்றது வந்து இந்த உளுந்து தான். ஸோ இப்போ இந்த உளுந்தையும் இந்த பாதாமையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வறுக்க போறோம். உளுந்துல கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் இருக்கிறதுனால வெயிட் கெயின்க்கு ஒரு மேஜர் ரோலா இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல உளுந்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்துட்டாலே உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா அரிசி ஆட் பண்ண போறோம். அது என்ன ரேஷியோல அப்படின்னா 2 ஸ்பூன் உளுந்துக்கு 1 ஸ்பூன் அரிசி, அதாவது 2:1 அப்படின்ற ரேஷியோல நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ரைஸ்லயுமே கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி விட்டமின் பி கண்டென்ட்டும் அதிகமா இருக்கனால பேபி நல்லா எனர்ஜியாவும் இருப்பாங்க. ஸோ இது ஒரு 2 செகண்ட்ல வந்து நல்லா வந்து ஹீட் ஆனோன்னு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடும். அந்த டைம்ல இதை வந்து நம்ம இறக்கிடலாம். இறக்குனதுக்கு அப்புறமா நான் வந்து இப்போ இதை வந்து வாஷ் பண்ண போறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உளுந்து வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஸ்மெல் மாதிரி அடிக்கும். சில பேபிஸ்க்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ அதனால வந்து உளுந்தை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த டைம்ல அதை வாஷ் பண்ணும்போது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து அரைச்சிக்க போறோம். பேபி 7th மந்த்ல இருக்காங்க அப்படின்னா அப்போலேருந்தே இந்த ஃபுட்டை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்டிங் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. வீக்லி 3 to 4 டைம்ஸ் வந்து அட்வைசபிள். ஸ்டார்டிங்ல பேபிக்கு நைட் டைம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிருங்க. டே டைம்ல கொடுங்க. இந்த ஃபுட்டுன்னு இல்லை, எந்த ஃபுட் ஸ்டார்ட் பண்ணாலுமே டே டைம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க பேபிக்கு. அப்போதான் ப்ராப்பரா பேபிக்கு டைஜஷன் ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த கஞ்சியை நீங்க தாராளமா 1 வயசு 1.5 வயசு இருக்க குழந்தைங்க வரைக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரே மாசத்துல பாப்பா நல்லாவே வெயிட் கெயின் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம பிளெண்டர்ல அரைச்ச இந்த கஞ்சியை ஒரு ஹீட் பேன்ல போட்டு அகைன் நம்ம வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம குக் பண்ண போறோம். பிகாஸ் அரிசியும் நல்லா வேகணும், அந்த உளுந்தும் நல்லாவே வேகணும். அரைச்ச உடனே கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம லைட்டா வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். பல்ஜ் எதுவுமே ஆயிடாம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வேக வைக்கும் போது லைட்டா வந்து கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா அப்ப அகைன் வந்து லைட்டா தண்ணி ஆட் பண்ணி நீங்க வந்து வேக விட்டுக்கலாம். 1 இயர்க்கு மேல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து நீங்க 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், அந்த ஸ்வீட்டனுக்காக. ஸோ பாப்பா வந்து ஃபுட்டை வந்து ஒமிட் பண்ணாம சாப்பிட்டுருவாங்க. கஞ்சி வந்து நல்லா வேகணும். வேக வேக தான் அந்த உளுந்தோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பாப்பா 8 மாசம் தான் இருக்காங்கன்றதுனால நான் வந்து ஒரு 2-3 ஆப்பிள் பீசஸ் வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாப்பாக்கு அந்த ஸ்வீட்டனுக்காக. பிகாஸ் இந்த டைம்ல நம்ம சக்கரைலாம் வந்து நான் ஆட் பண்றது கிடையாது. இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஆப்பிள் வேணும்னா நீங்க போடலாம். இல்லை அப்படின்னா வெறுமனையே கஞ்சியை வந்து நீங்க பாயில் பண்ணி பாப்பாக்கு கொடுத்துக்கலாம். அது ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல ஆப்பிள் வந்து குக் ஆயிடும். குக் ஆன உடனே அகைன் வந்து ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் அந்த ஆப்பிளுக்காக வந்து விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் பாப்பா கொடுக்கலாம். இந்த கஞ்சி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாப்பா கண்டிப்பா வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுவாங்க. நீங்க இந்த உளுந்துக்கு பதிலா கருப்பு உளுந்து கூட ட்ரை பண்ணி பாப்பாக்கு கொடுக்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சியை பாப்பாவும் வந்து ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க. இதை நம்ம வந்து இப்போ சர்விங் பவுலுக்கு மாத்தி பாப்பாக்கு வந்து கொடுத்துடலாம். இந்த 3 இன்கிரீடியன்ட்டுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். உளுந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த உளுந்துலனாலும் கருப்பு உளுந்து போட்டு பாப்பாக்கு கொடுங்க. கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கனால குழந்தையோட வெயிட் கெயினுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாப்பாக்கு யாரெல்லாம் வந்து புசு புசுன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாப்பாவும் புசு புசுன்னு ஆயிடுவாங்க. கண்டிப்பா இதை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி உங்க வீட்ல இருக்க பாப்பாக்கு கொடுங்க. உங்க பாப்பா எப்படி சாப்பிட்டாங்கன்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பேஜை லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாளைக்கு நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். Till in the next video. Bye.